அதிகாரம் 61. இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஊழியம் அடையாளமாய் இருக்கிறது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து யூதர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கிறார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்தில் குடியேறுகிறார்கள். அங்கே அவர்கள் சந்தோஷமாயும் சமாதானமாயும் செழிப்பாயும் ஜீவிக்கிறார்கள். யூதர்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு கிடைத்திருக்கும் ஆவிக்குரிய மகிமைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. சபையில் நிர்மூலமானவைகள் எடுப்பித்து கட்டப்படும். இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள் புதிதாய் கட்டப்படும். மறு ஜாதியாரும் சபைக்கு உதவியாக ஊழியம் செய்வார்கள். சபையார் கர்த்தரின் ஆசாரிய ஊழியத்தை செய்வார்கள். அவர்கள் புறஜாதியாரின் செல்வத்தை அனுபவிப்பார்கள். யூதர்கள் இதுவரையிலும் அனுபவித்த இலட்சிக்கும் வெட்கத்திற்கும் பதிலாக அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுவார். அவருடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளின் சந்ததியாரும் அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுவார்கள். சபையின் சந்தோஷத்திற்கு அவருடைய நீதியும் ரட்சிப்பும் முக்கிய காரணமாயிருக்கும். சபையார் இந்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்பார்கள்.